தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. கதை வாசிப்போம். அல்லியும் நாய்க்குட்டியும். இவள் பெயர் அல்லி. இவர் அல்லியின் அம்மா. அல்லிக்கு நாய்க்குட்டி என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அல்லியும் அம்மாவும் அருகில் உள்ள பூங்காவிற்கு நடக்க சென்றார்கள். அல்லி அப்போது ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாள். அதற்கு உணவு கொடுத்தாள். பிறகு அல்லியும் அம்மாவும் வீட்டிற்கு சென்று விட்டனர். அல்லியை பார்க்க அந்த நாய்க்குட்டி அவள் வீட்டிற்கே வந்துவிட்டது. அதை பார்த்து அல்லிக்கு ஒரே மகிழ்ச்சி. பிறகு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தாள். அவள் எங்கு சென்றாலும் நாய்க்குட்டியையும் கூட்டி செல்வாள். நாய்க்குட்டியுடன் விளையாடுவாள், பேசுவாள். அல்லிக்கு நேரம் போவதே தெரியாது. நாய்க்குட்டியும் அல்லியும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவள் பேர் அல்லி. இவர் அல்லியின் அம்மா. அல்லிக்கு நாய்க்குட்டி என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அல்லியும் அம்மாவும் அருகில் உள்ள பூங்காவிற்கு நடக்க சென்றார்கள். அல்லி அப்போது ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாள். அதற்கு உணவு கொடுத்தாள். பிறகு அல்லியும் அம்மாவும் வீட்டிற்கு சென்று விட்டனர். அல்லியை பார்க்க அந்த நாய்க்குட்டி அவள் வீட்டிற்கே வந்துவிட்டது. அதை பார்த்து அல்லிக்கு ஒரே மகிழ்ச்சி. பிறகு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தாள். அவள் எங்க சென்றாலும் நாய்க்குட்டியையும் கூட்டி செல்வாள். நாய்க்குட்டியுடன் விளையாடுவாள், பேசுவாள். அல்லிக்கு நேரம் போவதே தெரியாது. நாய்க்குட்டியும் அல்லியும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். நன்றி. குழந்தைகளா ரொம்ப அழகா வாசிச்சீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போது கேள்வி நேரம். இந்த சிறுமியின் பெயர் என்ன? அல்லி. சரியான விடை. அல்லி யாருடன் பூங்காவிற்கு சென்றாள்?
அல்லியுடன் அம்மா. சரியான விடை. பூங்காவில் அல்லி யாரை பார்த்தாள்? நாய்க்குட்டி. சரியான விடை. அல்லி வீட்டிற்கு யார் வந்தது? அல்லி வீட்டிற்கு நாய்க்குட்டி வந்தது. சரியான விடை. அல்லியும் நாய்க்குட்டியும் என்ன ஆனார்கள்? நல்ல நண்பர்களானார்கள். சரியான விடை. இந்த வார்த்தையை படித்து காட்டுங்க. அல்லி, அம்மா, நாய்க்குட்டி. சரியான விடை. சரியான விடையை சொன்ன அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்ல இந்த கதையை வாசிச்சு பாருங்க. தமிழ் எழுத்துக்களை உங்க மனதுல பதிய வைங்க. அடுத்த நல்ல வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கதை வாசிப்போம். அல்லியும் அப்பாவும். இவள் பெயர் அல்லி. இவர் அல்லியின் அப்பா. அல்லிக்கு அப்பாவை மிகவும் பிடிக்கும். ஆனால் அல்லியின் அப்பா எப்போதும் கணினியில் வேலை செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அல்லி அப்பாவிடம் சென்று, என்னோடு வாருங்கள் அப்பா, உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றாள். சரி அல்லி, கொஞ்சம் பொறு, என் வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்றார். சரி அப்பா என்றாள். கொஞ்ச நேரம் கழித்து அப்பா வந்தார். என்ன அல்லி, இப்போது சொல் என்றார். அப்பா, நாம் இருவரும் சேர்ந்து வெளியே செல்வோம், பிறகு நான் சொல்கிறேன் என்றாள். சரி வா, பக்கத்தில் உள்ள பூங்காவிற்கு செல்வோம் என்றார். இருவரும் பூங்காவில் நடக்க ஆரம்பித்தனர். அப்போது ஒரு அணில் மரத்தின் மேலே ஏறியது. அதை பார்த்து இருவரும் சிரித்தனர். அப்பா சொன்னார், உனக்கு தெரியுமா அல்லி, இந்த பூங்காவில் ஒரு பெரிய மரம் உள்ளது. நான் சிறு வயதில் அந்த மரத்தடியில் அமர்ந்துதான் விளையாடுவேன் என்றார். அப்படியா, அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள் என்றாள். வா போகலாம் என்று சொல்லி பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். இருவரும் அந்த பெரிய மரத்தை பார்த்தனர். அதில் நிறைய கிளிகள் இருந்தது. கீ கீ என்று அல்லி சொல்லிக் கொண்டு மகிழ்ச்சியாக சிரித்தாள். அப்பா அல்லிக்கு பிடித்த ஐஸ்கிரீம் வாங்கி தந்தார். அப்பா கேட்டார், அல்லி இப்போது சொல் என்றார். ஒன்றுமில்லை அப்பா, உங்களிடம் நேரம் செலவிட விரும்பினேன் என்றாள். அப்பா அல்லியை அணைத்துக் கொண்டார். இருவரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்கள். இதை பார்த்த அல்லியின் தம்பி, என்னை விட்டு எங்கே சென்றீர்கள் என்று கோபப்பட்டான்.
இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவள் பேர் அல்லி. இவர் அல்லியின் அப்பா. அல்லிக்கு அப்பாவை மிகவும் பிடிக்கும். ஆனால் அல்லியின் அப்பா எப்போதும் கணினியில் வேலை செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அல்லி அப்பாவிடம் சென்று, என்னோட வாருங்கள் அப்பா, உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றாள். சரி அல்லி, கொஞ்சம் பொறு, என் வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்றார். சரியப்பா என்றாள். கொஞ்சம் நேரம் கழித்து அப்பா வந்தார். என்ன அல்லி, இப்போது சொல் என்றார். அப்பா, நாம் இருவரும் சேர்ந்து வெயிலே செல்வோம், பிறகு நான் சொல்கிறேன் என்றாள். சரி வா, பக்கத்தில் உள்ள பூங்காவிற்கு செல்வோம் என்றார். இருவரும் பூங்காவில் நடக்க ஆரம்பித்தனர். அப்போது ஒரு அணில் மரத்தின் மேலே ஏறியது. அதை பார்த்து இருவரும் சிரித்தனர். அப்பா சொன்னார், உனக்கு தெரியுமா அல்லி, இந்த பூங்காவில் ஒரு பெரிய மரம் உள்ளது. நான் சிறு வயதில் அந்த மரத்தடியில் அமர்ந்துதான் விளையாடுவேன் என்றார். அப்படியா, அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள் என்றாள். வா போகலாம் என்று சொல்லி பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். இருவரும் அந்த பெரிய மரத்தை பார்த்தனர். அதில் நிறைய கிளிகள் இருந்தது. கீ கீ என்று அல்லி சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியாக சிரித்தாள். அப்பா அல்லிக்கு பிடித்த ஐஸ்கிரீம் வாங்கி தந்தார். அப்பா கேட்டார், அல்லி இப்போது சொல் என்றார். ஒன்றுமில்லை அப்பா, உங்களிடம் நேரம் செலவிட விரும்பினேன் என்றாள். அப்பா அல்லியை அணைத்து கொண்டார். இருவரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்கள். இதை பார்த்த அல்லியின் தம்பி, என்னை விட்டு எங்கே சென்றீர்கள் என்று கோவப்பட்டான். தம்பியை பற்றி அடுத்த கதையில் பார்க்கலாம். நன்றி. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்ல இந்த கதைய வாசிச்சு பாருங்க. தமிழ் எழுத்துக்களை உங்க மனதுல பதிய வைங்க. அடுத்த நல்ல வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கதை வாசிப்போம். தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லியும் தம்பியும். இவள் பெயர் அல்லி. இவன் அல்லியின் தம்பி. தம்பியின் பெயர் பாலா. பாலா புத்திசாலியான பையன். நன்கு படிப்பான். அவனுக்கு புத்தகம் வாசிப்பது மிகவும் பிடிக்கும்.
மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடித்தது நாய்க்குட்டி. ஒரு நாள் நாய்க்குட்டியை காணவில்லை. அல்லி உடனே அழ ஆரம்பித்தாள். பாலா உடனே கவலைப்படாதே அக்கா, நாம் இருவரும் சேர்ந்து நாய்க்குட்டியை தேடுவோம் என்றான். சரி என்று அல்லியும் பாலாவும் அவர்களுடைய பூத கண்ணாடியை பயன்படுத்தி நாய்க்குட்டியின் கால் சுவடுகளை கண்டுபிடித்தனர். பிறகு அந்த கால் சுவடுகளை பின்தொடர்ந்து நாய்க்குட்டியையும் கண்டுபிடித்து விட்டனர். அதன் பிறகு மூவரும் மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamildaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.